ஜானி, அப்புறம் என்ன இந்த பக்கம் உட்காந்து பேசலாமா? ரொம்ப ஐயோ என்ன ஜானி 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 விடு ஜானி ஜானி. ஐயோ போடா. அப்பா இப்படி இருக்காங்க. பேசுற இடத்த பாரு. ஓடு போ. Hi Party, looking very smart. அழகா இருக்கேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீயுமா? ஏன் நீயும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி பாட்டி, பிடிக்காம பழகுவேனா? நிஜமா சொல்றியா? உன் மேல சத்தியமா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்காக பிடிச்சிருக்கு? எதுக்காக பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா? எப்பவும் எந்த நேரத்துலயோ நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தியா நினைச்சியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. அதுக்கும் மேல உன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் உன் குடும்பத்துல ஒருத்தியாக்கி உங்க அம்மா மூலமா அன்பை அறிமுகப்படுத்தினியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. எப்பவும் என் பின்னாடி ஒரு கூட்டம் என் பணத்துக்காக என் சொத்துக்காக என்னை மயக்கி எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ என்ன விட எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட பழகுறியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு. என் கூட பழகுறவங்க பழகுற கொஞ்ச நேரத்திலேயே ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஆனா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சது கூட இல்ல. அதுக்காகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ட்டி, நீ எதுவா சொல்ல வந்த? நான் கூட இதேதான் சொல்ல வந்தேன். பாத்தியா, இதுல கூட நான் நினைச்சதே நீயும் நினைச்சல. கை கொடு குடு. That's friendship. இப்ப கூட நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நினைக்கிறோம். இதுக்காகவும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இந்த கடலை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி இந்த வானத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. அதுக்கு சாட்சியா இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இதோ இந்த கவரை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து, இதுக்குள்ள நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ இருக்கு, அதுல யாராவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் செலக்ட் பண்ண போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ செலக்ட் பண்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு என்னை பெத்தவங்களை விட அதிகமா ஆசைப்படுற ஒரே ஆள் நீதான். இந்தா புடி. ஸ்மார்ட்டா ஒருத்தர் பார்த்து செலக்ட் பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே? ஜானி, இன்னும் ஏன் பழசையே நினைச்சிட்டு இருக்க? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா?
எங்களெல்லாம் மறந்துட்டியா? வேலை நிறைய இருக்கு ஜானி. சந்தியா டெல்லிக்கு போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க. இதெல்லாம் யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். கொடுப்ப இல்ல? என்னடா அது? என்னடா அது? ஏன்டா நிறுத்திட்ட? அமைதியா இருந்து அம்மாவை அனுப்பிட்டேன். எங்களை அடிச்சு கொண்டுடுறான். உன் வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணியடா. கடைசியில் என்னாச்சு? அவன் சம்பளம் கொடுக்குற வேலைக்காரனோட கேவலமா பாக்குறான்டா உன்னை. இவ்வளவு பத்திரி கொடுத்தான்ல, இதை கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாலடா. இதுல இருந்து ஒண்ணு எடுத்து திரு ஜானகிராமன் அவருக்கு ஒண்ணு எழுதி கொடுக்க வேண்டிய தரலாம். அவன் கொடுக்க மாட்டான்டா. நான் பணக்காரங்கிற திமிருடா அவனுக்கு. படிடா. அவனுக்கு பணக்காரங்கிற கருவண்டா. டேய் படிடா. போடா. படிடா. கீழே படி. தங்கள் நல்வரதை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜானி என்கிற ஜானகிராமன். தெரியல. மனச பாருடா, பணத்தை பார்க்காத. டேய் மனசு நம்ம கிட்டே இருக்கு, பணக்காரங்கிட்டே இருக்குடா. என்ன பெருசா சொன்னியே? படிடா. படி. தப்பு பண்ணிட்டேன்டா. ஜானி, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. விடா. ஏய் விடா. இனிமே நம்ம வீட்டு கல்யாணம்டா. நம்ம வீட்டு கல்யாணம். மஞ்சு கூட அடிச்சிட்டேன்ல. ஆனா ஜானு சரியான அடி அடிச்சடா. ஒரு வழியா எல்லா பத்திரிகையும் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுப்பா. ஆமா ஜானி, இது சதாவோட ஏரியாச்சு. இந்த பக்கம் வர இதுவும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. நாமாப்ல எங்க பசங்க உங்க குப்பத்துக்கு வந்தா உதைச்சு விரட்டுவீங்க. ஆனா நீங்க இங்க வந்தா சதா நாம இந்த மாதிரி இல்ல. ஐயாக்கு பெரிய இடத்து பழக்கங்கிற சொன்னிய பழசெல்லாம் வந்துச்சா? ஆமா, ஊருக்குலாம் பத்திரிக்கை கொடுக்குறியாம, நமக்கு எல்லாம் இல்லையா? டேய் பட போலாம். ஆனாலும் நீ பெரிய கில்லாடி. அந்த பொண்ணு கூட எவ்வளவு சுத்த முடியுமா சுத்திக்கணும். வேற ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்க மாஞ்சு மாஞ்சு வேலை பாக்குறிய. அந்த திறமை நமக்கு வராதுமா. எவ்வளவு வாங்கின? நிறைய கொடுத்துருப்பானே. இது நாங்க பைசல் பண்ணிக்கிறோம். ஜானே, ஜானே, ஜானி தானே நீ? சதாடா, உன் எதிரி சதாடா. அர்ரா அர்ரா அடிக்க மாட்டா, அடிக்க மாட்டா.
அந்த பொண்ணை தப்பா பேசுறது சொக்கா போச்சா? உன்னை பொழந்து கட்டுற கம்முனுக்கிறேடா. அவ மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கல, இங்க ஜெயிச்சுக்கடா நீ. உன்னை எப்பற நான் குத்துவேன். செத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தங்க இல்லதாண்டா சாவணும். குத்துறா குத்துறா குள்ளா குத்துறா என்ன? எதிரியோ சத்தா சாதாரண சொல்றதை விட சண்டையில சத்தா சாதாரண ஜனங்க பேசிட்டோம். குத்துறா. ஆமா, அவ மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறிய, அப்ப இருக்கிற அவளை கொல்லணும்னு நினைக்கிற. நீ கொலைகாரன் இல்ல? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு கொலை பண்ண போற, அத பார்க்க எல்லாரும் வாங்கன்னு பந்தாவா பத்திரிக்கை அடிச்சு ஊற கூட்டுறிய. அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறது, அந்த பொண்ணை கண்டந்துண்டமா வெட்டி போறது ஒண்ணு ஜானி. என்ன சொல்ற? நீ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அவன் மாப்பிள்ளையாக்க போற. நான் இருட்ட பார்க்கும் போதெல்லாம் அவனை மாப்பிள்ளையாக்கி இருக்கேன். புரியல? தினம் கத்தி காட்டி தின்ஸ் தின்ஸ் அவனை கூட்டின்னு போவன யாருக்கு? இதே மாப்பிள்ளைக்கு தான். பண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி தின்னமே. இன்னைக்கு எனக்கு இருக்கிற வியாதி அவனுக்கு இல்லையா? இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறோம் தான், அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். இன்னைக்கு நான் சாவ போறேன், அவன் சாவ மாட்டானா? ஓ ஜானி, அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துற வழியை பாரு. என்னடா இவன் நல்லவனாயிட்டேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? ஓவரது முடிவாயிடுச்சு. போற இடத்துக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைப்போமே. என்ன கல்யாணம் நடக்கூடாதுடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை போய் நிறுத்தணும்டா. நான் போய் சந்தியா கிட்ட போய் சொல்லி போய் என்ன போய் சொல்ல போறியா? நீ போய் சொன்னா அவ கல்யாணம் நிறுத்திடுவா? இல்ல அந்த மாப்பிள்ள தான் உண்மையை ஒத்துப்பானா? அவனுக்கு பணக்காரனுங்கடா, உன் பேச்சு அங்க செல்லாது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். அந்த மாப்பிள்ளையே தம் வாயால எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். சார் வா ஜானி, என்ன இவ்வளவு தூரம்? ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு ஜானி, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? சந்தியா சந்தியா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாளா? ஆமா. என்ன சொல்லு? சந்தியாவும் இல்ல சந்தியா டெல்லி போயிருக்காங்க குடுக்கறதுக்கு பத்திரிக்கை. எங்கிட்ட சொல்லி தானே போனா? அப்ப நான் வரேன் சார். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தான். நீ வேஸ்ட் ஜானே, நீ வேஸ்ட். சின்ன பையன் கூட இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பான். ஜானே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. தபார், இந்த மாதிரி விஷயத்துல பால் மாறன்னு வையன், அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. என்னால முடியலடா. அப்ப என்ன போக சொல்றியா? தபார் ஜானே, பெரியவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு அக்விஸ்ட் இருக்கிறான். அதே அக்விஸ்ட் உனக்குள்ளயும் இருக்கிறான். அவனை ஒரு 5 நிமிஷம் வெளியே விட, அப்புறம் பார். என்ன யோசிக்கிற? என்னடா நம்மளுக்குள்ளேயே ஒரு அக்விஸ்ட் இருக்கிறான், அவனை எப்படி வெளியே கொண்டு வந்து யோசிக்கிறியா? நீ ஒன்னும் கொண்டு வரவனாப்பா. தபார், இவனை உள்ள அனுப்பு, அந்த அக்யூஸ்ட் வெளியே வரான இல்லையான்னு பாரு. புடி கப்புனு புடி, கபால்னு அடி. ஜானி, வண்டி சின்ன ரிப்பேரு, சரி பண்ணிட்டேன். வண்டி மட்டுமா சார்? ரிப்பேர் தான் சார். என்ன தண்ணி போட்டிருக்கியா? சார், நம்மளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்ல சார்? என்ன நீ சம்மந்தமே இல்லாம பேசுற?
போற திருப்பிட்டிருக்கியா? அதை விடுங்க சார். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன் சார். அதை எப்படி சொல்றேன்னு தெரியல சார். அதான் சார் அந்த பொண்ணு சார் வேணாம் சார். அந்த கல்யாணம் வேணாம் சார். அந்த நல்ல பொண்ணு இல்ல சார். என்ன சொல்ற ஜானி? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அந்த பொண்ணு சரியில்லை. அசிங்கம் அசிங்கம் அர்த்தம் தெரியாது உனக்கு. வேற பொண்ணு கிடைக்காது. கிடைக்கும்டா. ஏய், அந்த பொண்ணு நடந்த சரியில்லடா. சரியில்லை. என் பொண்ணு பத்தி அப்படி பேசு. அயோக்கிய ராஸ்கல், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாளா? சதா ஏன்டா என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறான்? சதாவும் ஜானியும் தனியா பேசிக்கிட்டாங்க. என்னை பத்தி தானே பேசினாங்க. இன்னைக்கு நேரத்தை நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை பத்தி என்ன ஒண்ணா பேசு, உனக்கு பெருமை இருக்கு. என்னை பத்தி இல்லாத போல தான் பேசிட்டு இருக்க. இல்ல எனக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. இருக்குதுற இல்லன்னா அத்தலத்துல என்ன தேடி வந்திருப்பியா? காட்டுட்டு போயிருப்பிய சொல்லிருப்பாங்க. ஓடியான் செஞ்ச பாவெல்லாம் போதும் துற. வேணாம் துற. நமக்கு எதுக்கு துற கல்யாணம்? ஒதுங்கிட. என்ன விளையாடுறியா? கல்யாணத்துக்கு மண்டபத்தையும் பார்த்து பத்திரிக்கை அடிச்சாச்சு. சதா, ஜானி நான் அப்படியே சமாளிச்சுக்கிறேன். என்னை பத்தி உண்மை நீ வெளில சொல்லாத. இது எப்படி எடுத்துக்க சதா. பத்தியா உன் பணக்கார புத்திய காட்ட பத்தியா? வேணாங்கிற. நீ நானும் செத்துக்கிட்டு இருக்கோம். பணத்துக்கு போன பணத்தை பரிமாறிக்கலாமா துற? வேணாங்கிற. விட்டுடுதுற. நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எவனோ வாழ்ந்துட்டு போறான். ஏய், என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும். கை வைக்கிற இடத்துல கத்தி வைக்க ரொம்ப நேரம் ஆகாத துற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இந்த சதா சொல்ற சதா நினைச்சுக்கிட்டே போ. அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச உன் உடம்புல தலை இருக்காது. முழுசா செத்து போ. உண்டவா வேணாம் துற.